இங்க ஹீரோவும் ஃப்ரெண்டு கூட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணையும் மீட் பண்றான். அந்த பொண்ணோட வண்டியும் பெட்ரோல் இல்லாம நின்னுக்கிட்டு இருக்கும். அதனால நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பான். அவன் என்ன உங்க வண்டியை த்ரோ பண்ணி கூட்டிட்டு போற வாங்க போலான்னு கூப்பிடுறான். அவளுக்குமே கொஞ்சம் பயமாவே இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்லன்றதுனால சரின்னு சொல்லிட்டு இப்ப அவனுமே த்ரோ பண்ணி கூட்டிட்டு போறான். அவனுமே பயத்துல வண்டி ஓட்டிட்டு போகும்போது ரெண்டு பேருக்கும் பேலன்ஸ் இல்லாம ரெண்டு பேரும் கீழே விழுந்துருவாங்க. அவளுக்குமே கையில அடிபட்டதுனால அவனை போட்டு திட்டவும் ஆரம்பிச்சிருவா. ஹீரோவும் அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போயிடுவான். அதனால அவனே போயிட்டு அவளோட பைக்குக்கு பெட்ரோல் போட்டு வந்துருவான். இப்ப ரெண்டு பேருமே காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு காபி ஷாப்புக்கு போயிட்டு குடிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோக்குமே கால் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அவன் கால் எடுக்காம அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருப்பான். அதை பாக்குற அவளுக்குமே நீங்க ஏன் கால் எடுக்க மாட்டீங்க, கால் எடுத்து பேசுங்கன்னு சொல்லுவா. அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க, எங்க அம்மா தான் போன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பொண்ணு போட்டோ அனுப்பிட்டு கல்யாணத்துக்கு ஓகேவான்னு சொல்லி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்றதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. இருக்கிற ஒரு லைஃப் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவான். அவன் லவ் பத்தி ரொம்ப அழகாவும் எக்ஸ்பிளைன் பண்றத அந்த பொண்ணுமே பாத்துக்கிட்டு இருப்பா. இப்ப கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப மறுபடியும் ஹீரோக்கு அவங்க அம்மா கால் பண்ணிட்டே இருக்கிறதுனால அவனும் அட்டெண்ட் பண்ணி அவங்க அம்மா கிட்ட பேசுறான். அவனோட அம்மாவும் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் அந்த பொண்ணு போட்டோ பாருன்னு சொல்லும்போது அவங்க இவ்வளவு சொல்றதுனால அவனுமே அந்த போட்டோ எடுத்து பாப்பா. அதுக்கப்புறம் தான் அவனுக்குமே தெரியும் இவ்வளவு நேரம் கூட இருந்த பொண்ணு போட்டோல இருக்கிற பொண்ணு ஒண்ணுதான். அந்த பொண்ணு பெட்ரோல் பங்க்ல இருக்கும்போதே வீட்ல இருந்து மாப்பிள்ளை போட்டோவும் அனுப்பி இருந்திருப்பாங்க. ஹீரோவை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுனால தான் அவளுமே இதெல்லாம் பண்ணிருப்பா. லாஸ்ட்ல அவனுமே அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி சந்தோஷமா கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிடுவான்.